ஒரு வாட்டி 3 ஃபாரஸ்ட் கார்டுங்களை கடத்தி வச்சுக்கிட்டான். 3 lakhs ஏதோ பணம் கேட்டான். டிரான்ஸ்மிட்டர் ஒன்று அதை அந்த பேக்கில் வச்சு 3 லட்சம் ரூபாயும் வச்சு அனுப்பி விட்டோம். இவன் காசை எடுத்து பேக்கை தூக்கி போட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வீரப்பன் மீச கீசல்னால அதுதான் இருந்துச்சு. அது சிவசுப்ரமணியம்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மொத்த பேரும் வரிசையாக நிற்கிறது அப்போ தான் இவன் தான் வீரப்பன், இவன் தான் கோயந்தான், இவன் தான் அர்ஜுனன்றது அப்போ தான் தெரியுது எங்களுக்கு. காடு அங்கே சார் விதவிதமான டைப்பில் அந்த காடு, சத்தியமங்கலம் காடு வந்து ஒரு இடத்துல வந்து வெயிலே தெரியாது, ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ரிவர் இருக்கும், இன்னொரு ஃபாரஸ்ட்டு ட்ரையாக இருக்கும், சுத்தமாக தண்ணிக்கே நமக்கு இதாகிடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஒரு 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட்டில் வீரப்பன் இருக்கிறாங்க. மிகப்பெரிய காடு வந்து இதில் வீரப்பன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எதோ என் அடிப்படையில் தேடுவேன் சார். எங்கே இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வீரப்பன் மீச கீசல்னால அதுதான் இருந்துச்சு. அது சிவசுப்ரமணியம்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மொத்த பேரும் வரிசையாக நிற்கிறது அப்போ தான் இவன் தான் வீரப்பன், இவன் தான் கோயந்தான், இவன் தான் அர்ஜுனன்றது அப்போ தான் தெரியுது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். அது எப்போ ஒரு கேர்லி 1 இயருக்கு அப்புறம் தான். யாரும் பார்க்கல வீரப்பனை. வீரப்பன் கஸ்டடியிலேருந்து ஓயிட்டான்னு தெரியும். ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதில் வெள்ளையாக இருப்பான், மீசையே இல்லை, டோட்டலாகவே மீசை இல்லை, அது மாதிரி ஃபோட்டோ. அதுக்கும் இதுக்கும் பார்த்தா நிறையா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு ஸ்டேஜில் சார் 25 பேர் பயந்த நிலையில். ஃபாரஸ்ட்னால் என்னன்னு தெரியாது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு, பிளாட் வாட்சர்ஸ்னால் அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டை பற்றி இது எங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது வி ஹாவ் டு ஸ்டடி அனிமல் பிஹேவியரை ஸ்டடி பண்ணிருந்தோம். அது அக்ரெசிவ் மோடில் இருக்குதா, மேட்டிங் மோடில் இருக்குதா, அட்டாக்கிங் மோடில் இருக்குதா, இல்லை ஜாய்ஃபுல் மோடில் இருக்குதா, அதெல்லாம் நமக்கு உட்காந்து ஃபாரஸ்ட்டில் உட்காந்துட்டோன்னா சார் நிசப்தமே கிடையாது. ஃபாரஸ்ட்டில் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மரத்தாண்டே நீங்கள் உட்காந்துட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு பூச்சி கத்தும், இங்கே பறவை கத்தும், இங்கே அனிமல் கத்தும், இது அப்படியே இன்டர்லிங்க்குது. ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தெரியும் இந்த இடத்துல சம்திங் இஸ் ராங். அனிமல்ஸ் கூட நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு மான்கின்னு எதிரில் பார்த்தோன்னா ஓடும். ஓடி போய் நின்று அது க்யூரியாசிட்டி, அதுக்கு நின்று திரும்பி பார்க்கும். அது கிளியர் பண்ணிட்டு தான் அந்த இடத்த காலி பண்ணணும். சில இடத்துல போகும்போது மான் ஓடும், ஆனால் வேறு டைரெக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். தட் மீன்ஸ் எங்கே டிஸ்டர்ப் ஆகலை, அந்த சைடில் ஏதோ ஒன்று இருக்குதுன்றது. இதெல்லாம் படி போக போக தான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ட்ராக்கிங்கு, நடந்து போகும்போது நம்ம பாதம் விழுறது, அதுக்கப்புறம் யாராவது முன்னால் போயிருக்காங்களா, என்ன மைண்ட் செட்டில் போனாங்க அவங்க, ஆம்பளையா பொம்பளையா, என்ன நேரத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட்ஸு நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்தது. அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அதாவது ஒரு ஆள் நடந்து போகிறான், அவன் என்ன வெயிட் இருப்பான் அப்படின்றதுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாதத்தை பக்கத்தில் வைக்கணும். டெப்த் இறங்குது பாருங்கள், நம்ம வெயிட் நமக்கு தெரியும். இன்னும் அதிகமாக ஆழமாக இறங்கிச்சுன்னா நம்மளோட வெயிட்டான ஆள், இல்லைன்னா கம்மியான ஆள். சப்போஸ் அவன் கன்ஃபியூஸ் மூடில் இருந்தான்னா அவன் இப்படி சுற்றிருப்பான். தட் மீன்ஸ் ஒரு மைண்டு ஏதோ அவனுக்கு டவுட் வந்துருக்குது அந்த இடத்துல வந்தான்னு. அதுக்கப்புறம் எறும்பு கிராஸ் ஆகிருக்கும், பாதம் இருக்கும், எறும்பு கிராஸ் ஆகி, எறும்பு ஜென்ரலாக நைட் டைமில் தான் அது கிராசிங் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஈவினிங்கில் போயிருக்கான் எறும்பு கிராஸ். சில நாளில் மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்சது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணோம் சார், நம்ம இதுக்கு ட்ராக்கிங் டீம் ஒன்று ரெடி பண்ணோம். லோக்கலில் 2-3 ட்ராக்கர்ஸ் இருந்தாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராக்கர்ஸ். அவங்களுக்கு இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் தெரியாது, ப்ராக்டிக்கலாக பண்ணவன் தான். என் கூட இருந்தான் ஒருத்தன், குள்ளமான ஆள் தான், ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராக்கிங் பண்ணுவான். பட் அவனுக்கே தெரியாது இஸ் குட் இன் ட்ராக்கிங்னு. போயிட்டு வந்தோம், ஒரு இடத்துல பிளட் இருக்குது, மரத்தில் கிளையிலையும் பிளட் இருக்குது. அவனை கூப்பிட்டு என்னடா இது அப்படின்னு தான். அவன் ஃபுல்லாக போனான், எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சார் சிறுத்தை மயில் அடித்து மேலே உட்காந்து சாப்பிட்டுருக்கு சார். எப்படிடா சொன்னேன்? அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே அடிச்சிருக்கு சார், இழுத்துன்னு போச்சு, அதனோட ரெக்கை பாருங்கள் அங்கே சாப்பிட்டுருக்குது, மீதி அந்த தூரத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே முக்கின்னு இருக்குது, ஸ்மெல்லு பார்த்தீங்களா சார், அப்போனா அங்கே கார்காஸ் கிடக்குது, பேலன்ஸு சாப்பிட்டு போயிருக்கு சார். சரி, இவனுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ், நமக்கு தியரி, இதெல்லாம் போட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி என்ன பண்ணோம், காட்டுக்குள்ளே
போகும்போது ட்ராக் பண்ணுறது. அதே டைமில் ரியரில் வர ஆள் நம்ம ட்ராக்கை அழிச்சிட்டு வர்றது. ஏன்னா இவங்க பார்த்தாங்க வீரப்பன் கேங் வந்து பர்டிகுலர் அப்போ இல்லைனாலும் ஊருக்காரனே சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு ஆள் நம்ம போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ இவங்க கண்ணுக்கு தெரியாத நம்ம போய் ஆகணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அப்புறம் என்ன பண்ண இந்த சோல் இருக்குல்ல பூட்ஸ்து, அதை கட் பண்ணி திருப்பி வச்சு வேறு பூட்ஸ் திருப்பி வச்சு கட்டிக்குவோம். இப்படி நடந்து போனாக்கா இப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணோம். இதுலேயும் நிறைய பேர் மாட்டினாங்க என்கிட்ட. பட் வீரப்பன் மாட்டல. வேறு வர்றவங்க இந்த லோக்கல் ஹண்டர்ஸு, கோச்சிங் பண்ணுறவங்க, காட்டுக்கோழி பிடிக்கிறவங்க, விறகு வெட்டுறவங்க, இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, போலீஸ் இப்படி போயிடுச்சு, இப்படி தாராளமாக போகலான்னு வந்தால் அங்கே நம்ம உட்காந்துருப்போம், மாட்டிக்குவாங்க. என்னடா இது பண்ணால் அப்புறம் சொல்லுவாங்க இப்படி போன மாதிரி தெரிஞ்சு சார் அப்படின்வாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுலேயும் சக்ஸஸ் ஆச்சு. நமக்கு அந்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகல முடியல. ஒரு வாட்டி 3 ஃபாரஸ்ட் கார்டுங்களை கடத்தி வச்சுக்கிட்டான். 3 lakhs ஏதோ பணம் கேட்டான். அப்போ தமிழ்ச்செல்வன் இருக்கார், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீராம்னு சொல்லி, அவர் ஜீனியஸ், எலக்ட்ரானிக் ஜீனியஸ்ஸு. அவர் என்ன பண்ணார், டிரான்ஸ்மிட்டர் ஒன்று, இந்த எலிஃபெண்ட் ரேடியோ காலரிங் வைப்பாங்க டிரான்ஸ்மிட்டர், அதை வச்சோன்னா அது பீப் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்டனா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட இருந்தது ஒன்று கொடுத்து அதை அந்த பேக்கில் வச்சு 3 லட்சம் ரூபாயை வச்சு அனுப்பி விட்டோம். இவன் காசை எடுத்து பேக்கை தூக்கி போட்டான். இவன் மிஸ் ஆச்சு. அது நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் என்கவுண்டர்ஸ் ஏகப்பட்ட கரடி வந்துடும். ரேஷன்லாம் எடுத்துன்னு போவோம். போனாக்கா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எடுத்துன்னு போவோம். திடீர்னு எலிஃபெண்ட் அட்டாக் பண்ணி ஆயில், சாம்பார் பொடி, அது இதெல்லாம் நாசம் பண்ணி இதுவும் சாப்பிட்டு தூக்கி போட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊட்டியில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது உங்களை இந்த டீமுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? இந்த வாய்ப்பு வந்ததுன்னா மார்க்ஸ்மேன் அதுதான் இருக்கலாம். ஏன்னா காளிமுத்து என்னை கூப்பிட்றாரு, அதை பேஸ் ஏன்னா மார்க்ஸ்மேன்னு, அதை பேஸ் பண்ணி தான் இவரும் எனக்கு எஸ்எஸ்ஜிக்கும் எடுக்கிறாரு. ஸ்போர்ட்ஸ்லலாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தேன். நான் ஹாக்கியில் சென்டர் ஃபார்வர்டு இருந்தேன் போலீஸ் டீமில். அப்புறம் வாட்டர் போலோவில் டீம் கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு போலீஸ் டெல்லி கூட வின் பண்ணோம். அது செகண்ட் இது தோற்றோம், பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைமு. அப்புறம் கார் ரேலி ரேஸ் ஒன்று போலீஸ் ஜிப்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். என் கூட யாருன்னா சஞ்சய் அவர் 800 கிலோமீட்டர், மொத்தம் 30-40 வண்டிங்க வந்துச்சு. அதில் 10 வண்டி தான், மற்றதெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். சிஎம் அப்போ ஜெயலலிதா கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கவே இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பார்க்குறாங்கள செலக்ட் பண்ணும்போது ஆளை செலக்ட் பண்ணும். நான் மட்டும் இல்லை சார், இது போல் இருந்தவங்கெல்லாம் அப்படி தான் செலக்ட் ஆனவங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு லைனில் இருந்தவங்க. ஐ எம் ஒன் அமாங் தெம் தான். டீமுக்கு செலக்ட் ஆன பிறகு நீங்கள் அவ்வளோ அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகிறது அதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அது எப்படி? இல்லை சார், ஜென்ரலாகவே எனக்கு வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். தனியாக உட்காந்து வைல்ட் லைஃப்பில் ரசிக்கிறது. நான் சொன்னேன்ல, காட்டில் உட்காந்து பார்த்தோன்னா நம்ம கம்யூனிகேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப. ஸோ அதனால் அவங்களோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக அந்த டைமில் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லி, இல்லை இது வந்து இப்படி கிடையாது, இது மணிப்புரா, இது கட்சி புலின்னு சொல்லிட்டாங்கல்ல, இது இப்படி தான். அதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸு படிக்க தெரியுது. வாட்டர் தண்ணி இல்லைன்னா தண்ணி எப்படி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அனிமலோட ட்ராப்பிங்கை வச்சு அது வெட்டாக இருந்துச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா அந்த சைடில் தண்ணி இருக்குதுன்னு, ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் தண்ணி இல்லை. அப்படியே அந்த பறவைங்க பறக்கும்போது லோ லெவலில் பறந்து போகும். லோ லெவலில் பறந்து போச்சுன்னா தண்ணி வயிற்றுல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைரெக்ஷனில் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணியே இல்லைனாலும் நமக்கு இந்த பிளாஸ்டிக் பேக் என்ன பண்ணுவோம், செடியில் போட்டு கட்டிடுவோம். ஒரு 10 பேக்கு கட்டிட்டு ஒரு 1/2 hour உட்காந்திங்கன்னா அது மாய்ஸ்சர் டியூஸ் விழுந்து அதில் தண்ணி அக்குமுலேட் ஆகும். அந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம். காடு அங்கே சார் விதவிதமான டைப்பில் அந்த காடு, சத்தியமங்கலம் காடு வந்து ஒரு இடத்துல வந்து வெயிலே தெரியாது, ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ரிவர் இருக்கும், இன்னொரு ஃபாரஸ்ட்டு ட்ரையாக இருக்கும், சுத்தமாக தண்ணிக்கே நமக்கு இதாகிடும். அது மாதிரி ஃபாரஸ்ட்டு இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் விதவிதமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸ்வாம்பூஸ், இந்த குவிக் சாண்டும் இருக்குது அங்கே. ராத்திரியும் நீங்கள் அங்கே ஃபாரஸ்ட்டில் தங்கியிருக்கீங்க. ராத்திரி எப்படி இருக்கும் ஃபாரஸ்ட் சார்? ராத்திரி டைமில் நம்ம தங்குறோன்னா ஈவினிங் டைமில் இது வந்து பட்டப்புறம் தான் நமக்கு அடுத்த சப்ஜெக்டே கிடைக்குது.
ஒரு ராத்திரி ஆனோடனே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க கல்லுகளெல்லாம் அடி பாம்புஷ் மாதிரி உட்காரும். அங்கே தான் தேள் உராங்கிறான்லாம் இருக்கும். ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு கல் எடுத்து வச்சோன்னா அது கல் கீழே இருக்கும்ல. அதுக்கப்புறம் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம செட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா கல்லில் உட்காரக்கூடாது. நைட்டில் உட்காருவோம் சார். நைட்டில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எலிஃபெண்ட்ஸு, கரடி வந்துடும், மானுங்க வரும், மலைப்பாம்பு. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. 7 அடி 8 அடிக்கு ஒரு ஷீட்டு. அது பாதியில் படுத்துக்கிட்டு பாதியை போதிக்கும். அங்கே போய் சூட்கேஸு பெட்டெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. 1க்கு 1 சைஸில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அதுதான் எங்கள் பிளேட்டு. அதுலேயே இப்போ இந்த டைகர் ரைஸு, இந்த புளி சாதம் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க. அது கம்பெனி 3 நாள் தாங்கும். அது அந்த சாப்பாடு அதில் போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். மறுபடியும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது. இது போத்தி படுக்கும்போது உள்ள பாம்பு வந்து நம்ம ஹீட்டுக்கு கூட படுத்துக்கும். எனக்கும் நடந்துருக்குது, நிறைய பேருக்கு நடந்துருக்குது. பாம்பு இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டுக்கு சின்ன சின்ன பாம்புங்க மழை பெஞ்சிட்ருப்போம், இதாகும். ஒரு வாட்டி என்னாச்சு, மிஸ்டர் தேவரம் சார் மெசேஜ் மேட்டூர்லேருந்து கொடுக்குறாங்க, நாளைக்கு உங்கள் டீம் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ தட்டக்கரையில் இருக்கேன். தட்டக்கரைக்கு வந்தார். ஆஃபீஸர் வரான்னு சொல்லி எங்களுக்கு புது செட்டு பூட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பழசெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் புதுசாக போட்டுக்கிட்டு அவருக்கு இது ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி போகலாமான்னார். போனோம். தாமரைக்கரை வரைக்கும் வண்டியில் போனோம். அங்கேருந்து இறங்கிட்டு மணியாச்சி பள்ளம் வழியாக இறங்கி அப்படியே போகிறோம். ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த டைமில் லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு. என்ன கொண்டாந்துருக்கீங்கன்னாரு. இதுதான் புளியாதுரை இருக்குது. சரி உட்காந்து சாப்பிட்டு மலை உச்சியிலேருந்து இந்தாண்ட சைட் பார்த்தா 4 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறோம். பார்த்துட்டோம் நம்மளை. போகலாமா சார்? இறங்கிட்டோம். அப்படியே நம்ம ப்ரோக்ராம் என்ன, காலையில் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகணும். நாங்கள் அப்படியே தேடி போட்டோம். இருட்டாச்சு. நைட் டின்னருக்கும் ஒன்றும் கிடையாது. இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது. காடும் புது காடு. அப்போ தான் என்ட்ரு ஆகிறோம் நம்ம. தூரத்தில் பார்த்தா வில்லேஜ் லைட்லாம் தெரியுது. எப்போவுமே நைட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நைட்டினுடைய கேரக்டரு தூரத்தில் இருக்க பொருள் கிட்டக்க தெரியும். அங்கே லைட் எரிஞ்சதுன்னா எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும், நமக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி சின்ன சவுண்டும் பெரிய சவுண்டாக கேட்கும். ட்ரைனிங்லேயே நம்ம கொடுத்த ட்ரைனிங்லாம் வருது. அது டீமில் ஒருத்தன் பயந்தான்னா எல்லோரும் பயந்துருவாங்க. இது நைட்டோட கேரக்டர். இது இதே சுஷுவல் தான் நமக்கு வந்துச்சு. நான் போகிறோம். அப்புறம் மிஸ்டர் தேவரம் சொல்லிட்டாரு, நிறையா வாட்டி விழுந்தார் கீழே. நாங்களும் விழுந்தோம், துடிச்சு உட்கார வைப்போம். அப்புறம் நைட் தங்கிடலாம் அப்படின்னாரு. சார் வேணாம் சார், சுச்சுவேஷன் நமக்கு தெரியல இந்த மாதிரி. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று போயிட்டே இருக்கலாம். போய் காலையில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. நைட்டு 1:30 மணி என்னமோ கீழே வந்தோம். வண்டி வந்துச்சு. நல்லா டயர்ட்ஸ். அதுதான் லாங்கஸ்ட்டு வாக்கு. அவரும் பண்ணது, நாங்கள் பண்ணது, எங்கள் டீம் பண்ணது. ஷூ எல்லாம் பார்த்தா எல்லாம் கிழிஞ்சி, புது பூட்ஸுங்க கிழிஞ்சி. அதுவும் நமக்காக செலக்ட் பண்ணி வந்த பூட்ஸுங்க. இந்த ஜங்கலில் இதில் இருக்காங்கன்னு சொல்லி அம்யூனிஷன் பூட்ஸு. கீழே இருக்க ஆணி மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா எல்லாரோடைய பூட்ஸும் அப்படி தான் இருக்குது. ஒரே நைட்டில் புது பூட்டு காலியாச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த டைமில் ஒன்று என்கவுண்டரில் பார்த்த ஆளுங்க ஓட்டாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. உள்ளே போயிட்டு நம்ம ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறோம். பக்கத்தில் யானை நிற்கணும் சார், நமக்கு தெரியாது. நிறைய வாட்டி தொட்டே ஆகிருக்காங்க நம்ம ஆளுங்க. போயிட்டே இருக்கும்போது தெரியாத கையும் வச்சு அது திரும்பி அது மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? ஆயிருக்கு சார். சிறுத்தைகள் சார் நான் ஒரு வாட்டி போயிட்டுருக்கேன், போதமலை சைடில் தான். செந்தாமரை கண்ணன் எஸ்பி பெரிய ஆப்ரேஷன் நடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எஸ்பியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போது இவரும் வந்திருந்தார். இப்போ டிஜிபியாக இருக்கார்ல, அவரும் இருந்தார். அவரும் ஒரு டீமு. நாங்கள் போகும்போது எதிரில் கைடு இடம் காமிச்சிட்டு போகிறோம். திடீர்னு ஓடுறான் பின்னால் திரும்பிட்டு. எல்லாம் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம். யானை வந்து சேஸ் பண்ணுது. அப்போது நமக்கு சின்ன ஒரு பென்சில் சைஸில் வெர்லைட் பிஸ்டல்னுவாங்க. அதில் வந்து கலர் வரும், க்ரீனு, ரெட்டு, எல்லோ கலர். அதுக்கு ஒரு கோட் வேர்ட்ஸ் இருக்குது. அதை அடித்தா என்னாகும், போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ளேர் அப்படியே கீழெல்லாம் நல்லா வெளிச்சம் தெரியும். ஸோ எல்லாருக்கும் அது யூஸ் கொடுத்துருந்தாங்க. அது அந்த பிஸ்டல் வச்சு அடித்தேன். அடித்தோடனே அப்படியே திரும்பி அந்த பயத்தில் திரும்பி ஓடிடுச்சு. திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இல்லை சார். இவர் செந்தாமரைக்கண்ணன் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாரு. என்ன ஹுசேன் சார், பின்னால் பாருங்கள், ஒருத்தனும் எல்லாம் ஓட்டாங்க சார்.
இது மாதிரி டைகர் பார்க்கும்போது ஆயிடுச்சு. ஃபேஸ் டு ஃபேஸ் டைகர் பார்க்குறோம், திரும்பி பார்த்தா ஆளுங்க கிடையாது. அந்த பயம் கடைசியில் என்னாச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. 25 பேர்லேருந்து 10 பேர் ஆனாங்க. 10 பேர்லேருந்து இன்னும் குறைஞ்சி கடைசியில் எஸ்டிஎஃப்னா 2 பேர் தான். 21 நாள் உள்ளே போயிட்டு வரணும். ஸ்ரீ விஜயகுமார் தான் இந்த அதுக்கு ஐடியா. போய் ஒன்றும் வேலை இல்லை, வில்லேஜ் பெரிஃபெரியில் இருக்காங்களா, ஃப்ரிஞ்ச் ஃபாரஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு வில்லேஜுக்கு யார் ஓனராக அப்சர்வ் பண்ண வேண்டியதுதான். அந்த பயம் தெளிஞ்சிடுச்சு. முன்ன 25 பேர் போனது 2 பேர் போன்ற டீம் ஆச்சு. மாடர்னைஸ் ஆகிடுச்சு போலீஸு. இப்போ ஜங்கல் ஆப்ரேஷன் இப்போ பாருங்க, நக்சலைட் ஆப்ரேஷனுக்கு நம்ம அந்த டீம் தான் இருக்குது. இதெல்லாம் இந்த ட்ரைனிங்கில் நமக்கு கிடைக்கல. இது ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ண அப்புறம் கோர்சஸ் நடத்தி த்ரூ அவுட் ஸ்டேட்டில் இருக்கிற டீம்லாம் வர வச்சு ஒவ்வொரு டீமுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும். முன்னெல்லாம் நான் எஸ்கார்டு எல்லாம் பார்த்தேன்னா சார், துப்பாக்கி இருக்கும், குண்டு பொட்டலம் கட்டி பையில் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்குன்னு. நம்ம போகிறது நம்ம சேஃப்டிக்கு தான், லோடில் தானே இருக்கும். ஏன்னா அந்த ஃபியர் இருந்துச்சு எல்லாருக்கும். அந்த ஃபியரை எடுத்து நாலேஜ் கொண்டாந்தது இவர் தான், மிஸ்டர் விஜயகுமார். த்ரூ அவுட் அவர் எஸ்எஸ்ஜியில் இருக்கும்போதே எல்லார் இடத்துலேருந்து ஆளுங்களை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்துடும். அவங்க மேலே தைரியம் இருக்கணும், நான் கரெக்டாக சுடுவேன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காட்டில் எங்கே வேணாலும் போகலாம். இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் ஆச்சு. AK-47 வந்துச்சு, MP5 வந்துச்சு. MP5ன்றது செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் கூட. அப்புறம் ஸ்னைப்பர் ரைஃபிள், தூரம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அடிக்கிற ரைஃபிள்ஸு, டெலஸ்கோப் ரைஃபிள்ஸு, நைட் விஷன் கேமராஸு, நைட் விஷன் பைனாகுலர்ஸு, ஸ்பாட்டிங் ஸ்கோப்பு, இதெல்லாம் அப்போ இல்லை. இவர் நம்ம சொல்ல அது ஒன்றும் இருக்குது சார், ஏதாவது சொன்னா இல்லைன்னு சொன்னது கிடையாது. கோஹெட் அப்படின்னுவார். உடனே நம்ம மற்றபடி இங்கே இவர் இருப்பார் தாமோதரன், ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர். அவர் கேட்பார், என்ன வேணும்னா சொல்லுங்கள், உடனே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, உடனே அனுப்பிட்டே இருப்பாங்க. இங்கே கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு வரும், ஸ்பெஷல் மெசஞ்சர் போட்டான், ட்ரைனிங் பண்ணி ஆளுங்களை அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி 17 வருஷத்தில் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சொன்னதுன்னா சொல்லிட்டே போகலாம். அப்படி காட்டில் இந்த அட்டை ஒரு பெரிய பிரச்சனை சார். எங்கே மழை இருக்கிற இடத்துல தான் அட்டைங்க இருக்கும். எங்களுக்கு உண்ணி தான் ரொம்ப, மாட்டு உண்ணிங்கல்ல, அது நல்லா இருக்குது. ஒரு பாறைன்னு போய் உக்காந்தோன்னா அப்படியே மேலே ஏறிடும். அது அந்த ஸ்கின்னுக்கு தான் ப்ராப்ளம் ஆச்சு தவிர, பட் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம் சார். தினைக்கும் அந்த புளி சாது அதுதான் சாப்பிடணுமே இருந்தோம் தவிர, ஃபாரஸ்டினுடைய அந்த ஆக்சிஜன், உங்களுக்கு பியூர் ஆக்சிஜன் கிடச்சி நல்லா எத்தனை மலை ஏரியா இருக்கும். நம்ம ஒன்றுமே தெரியாது. வெளியில் தான் இது மாதிரி பூச்சி கடிச்சு அட்டை கடிச்செல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கோம். அதுக்கும் நிறைய ரெமெடி இருந்துச்சு. இப்போ டொபாக்கோ வைப்பாங்க, வேப்பெண்ணெய், உப்பு, இதெல்லாம் அங்கே போனால் தான் தெரியுது. ஏன்னா வில்லேஜஸ் அது யூஸ் பண்ணுறது. உண்ணி கடி நிறையா இருக்கும், கொசு அதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருப்போம். நம்ம தண்ணி இடத்துல ரிவர் பெட்லேயே போட்டுருவோம் கேம்பை. அங்கே தான் எல்லா அனிமல்ஸும் வரும். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ரிவர் பெட்டில் இருக்கக்கூடாது, நம்ம தள்ளி போய் இருக்கணும். தள்ளி போய் இருந்தால் கூட அங்கே ஒரு பள்ளம் எடுத்து பிளாஸ்டிக் ஷூட், ஆர்டிஃபிஷியல் பாண்ட் ஒன்று செஞ்சு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி, இதே தான் வீரப்பனும் பண்ணிட்டு இருந்தோம். இது அப்போ என்ன ஆகும், அனிமல்ஸுக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்மவும் ஒரு சைடில் உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரேஞ்சே இல்லை எங்களுக்கு. நம்ம டீமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், ரேஞ்சே இல்லை. சத்தியமங்கலத்துலேயே புதுப்பீர் கடவு என்ற இடத்துல அவர் ரேஞ்சர் பத்ராசாமி இருந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர். அவர் தான் முதல்லேருந்து இருக்கிறாரு. அவர் அந்த சரகத்துக்கு ரேஞ்சர். அப்புறம் டிஎஃப்ஓ ஆகி ஊட்டியில் அவர் ரிட்டர்ன் ஆனார். அவர்கிட்ட சொன்னேன், பர்மிட் பண்ணிங்கன்னா உள்ளே ரேஞ்ச் போடணும். உங்களுக்கு என்ன சார், புக்லினே அனுப்புறேன்னாரு. அனுப்பி ஒரு நாளாக 300 yardsக்கு ஒரு ரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு. இது டிஎஃப்ஓ அப்ஜெக்ட் பண்ணியிருந்தார் வெண்ணியா. அப்போ நடராஜன் சார் தான் இன்சார்ஜ். அடுத்த நாள் கூப்பிட்டுக்காங்க, என்ன சார் நீ பிரச்சனை ஆகிட போகுதுன்னாரு. இல்லை சார், எல்லா ரேஞ்சருக்கும் டிஎஃப்ஓக்கும் வெப்பன் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர் மெசேஜ் கொடுத்த இந்த ரேஞ்சுக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு நிறையா பயிற்சி, நல்லா இருக்குது ரேஞ்சு. அப்படியே மாறிடுச்சு. அது இன்னமும் இருக்குது அந்த ரேஞ்ச். போலீஸ் டீமில் யாருக்காவது அந்த விலங்குகள் அல்ல பாம்புகள் மூலமாக பாதிப்புகள் இருக்குது? தேள் கடிச்சிருக்குது, பாம்பு கடிச்சிருக்குது, வேறு இந்த மற்ற எவ்வளோ பூச்சிங்கள்லாம் இருக்குது சார், அது போல் ஆயிருக்குது. யானை துரத்தி கூட ஆளுங்க அடிச்சுட்டோம், எலும்புலாம் உடஞ்சிருக்குது நம்ம டீம் இருந்த ஆளுங்களுக்கு.
ஒரு இன்சிடெண்ட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆகிடுச்சு. ஒரு டீம் உட்காந்து இருக்குது ஆம்புஷில், இன்னொருத்தன் யூரின் பாஸ் பண்ணிட்டே வர்றான். இவன் என்ன பண்ணுறான், வீரப்பன் தான் வரான்னு சுட்டாச்சு. ஸ்பாட்லேயே வந்துட்டான் அந்த. ஏன்னா அந்த 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 டைம் அப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது ட்ரைனிங் எல்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு வந்துச்சு கால், யாருன்னு கூப்பிடுறது, அவன் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி நிறைய அடிப்பட்டோம் சார். பட்டு ஒரு டீம், நல்ல டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிரடிப்படை சிறப்பு இது பண்ணோன்னா உண்மையாகவே ஃபஸ்ட்டு இறங்கும்போது இட்ஸ் வாஸ் நத்திங். வெளியில் வரும்போது அதெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சு 2004 தான் முடிஞ்சது அது. அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு நல்ல இதாகிடுச்சு. இந்த காட்டில் தான் வீரப்பன் இருக்கார். இந்த விலங்குகள் தொடர்பாக வீரப்பனுக்கு பயங்கள் இல்லையா சார்? பயம்னா அதான் சொல்கிறேனே, ஃபியர். நம்ம காட்டில் போனது பயத்தோட, நாலேஜோட போகணும். அவன் நாலேஜோட போகணும். he knows இந்த அனிமல் கத்திச்சுன்னா இதுதான் காரணம். யானை வந்தால் தூரத்துலேருந்தே ஸ்மெல் தெரியும், இங்கே அங்கே யானை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம சைட்லேருந்து காற்று இப்படி அடிச்சதுன்னா அனிமல்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அந்த சைட்லேருந்து காற்று வந்துச்சுன்னா நம்ம கிட்டக்கு போய்டும், நம்மளை அவாய்ட் பண்ணிவிடும். நம்ம தூரத்துலேருந்து இதாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ண. ஜென்ரலாக அது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாது சார் எந்த அனிமலும் ஃபாரஸ்ட்டில், அன்லஸ் இட் இஸ் ப்ரோக்ட். அதனுடைய பேட்டர்னே பார்த்துடலாம். இப்போ யானை நம்மளை சார்ஜ் பண்ண வருதுன்னா அது காதெல்லாம் நல்லா விரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வரும். அதே யானை சும்மா நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளை கண்டுக்காது. நம்மடியோ போனாலும் போயிட்டு இருக்கும். எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. அது அக்ரெசிவ் மோடில் இருக்குதா இல்லை நார்மலில் இருக்குதான்றத ப்ராக்டிஸில் தான் தெரியும். அந்த அனுபவத்தை நமக்கு கிளாஸ் நடத்தி இதுதான் இப்படி தான், இதுதான் இப்படி தான். ஃபாரஸ்ட்லேயும் போய் மாட்டிங்கன்னா உனக்கு டைரெக்ஷன் தெரியாது. டைரெக்ஷன் தெரியலன்னா எப்படி, ஹவு டு ஃபைண்ட் டைரெக்ஷன்னு. அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, நெருப்பு எப்படி உருவாக்குறது, நம்ம யூரின்லேருந்தே நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி எப்படி சாப்பிட்றது, ரிவர் எப்படி கிராஸ் பண்ணுறது, ராக் எப்படி கிளைம் பண்ணுறது, ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். பயிற்சி ஆப்ரேஷன். போக வேண்டியது ஒரு நாள் கோம்பிங் போனாங்கன்னா ஒரு நாள் ட்ரைனிங். சும்மாவே வைக்கல டீமை. இது இந்த தேடுதல் வேட்டையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸோட கர்நாடகா போலீஸும் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அவங்களோட ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருந்ததா? அவங்க இந்த லெவலுக்கு டீப்பாக இறங்கல. வருவாங்க, ஒரு லைன் போனால் ஒரே லைன், முன்னால் அப்புறம் கோடு போட்டு போகிற மாதிரி தான் போவாங்க. ஒரு சில டீமுக்காரங்க அவங்க உஷாராக என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணி. கொம்பிங்னா என்ன சார், சீப்பு இழுக்கிறோம்ல முடியல, அதுதானே அது. அப்படியே அதை ஃபில்டர் பண்ணிகிட்டே போகணும். இது ஃபைலாக போவாங்க, பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. நிறைய வாட்டி 2 டீமுக்கு நடுவில் கூட வீரப்பன் போயிட்டு வந்துட்டு வந்திருக்கான் ரெகுலராக. இது ஒரு மாதக்கணக்கில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் வந்து ஐஜிஐ ரிட்டர்ன் ஆகிறார். அப்போ ஏஎஸ்பி அவர் மிஸ்டர் தேவாரம்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போது அவர் என்ன பண்ணார், அவரும் இந்த ட்ரெஸ்ஸு கொண்டாந்தார், கேமஃப்ளாஜ் போட்டு ஒரு பேட்ஜ், சீன் போட்டு கமாண்டோ அப்படின்னு ஒரு பேட்ஜ் கட்டியிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஊட்டியிலேருந்து வர டீமும் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக பண்ணார். அப்புறம் அந்த சாண்டல்வுட்லாம் எடுத்தோம். வீரப்பனை கடைசியாக என்கவுண்டர் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த அமெரிக்கன் மேட் துப்பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி, அவருக்கு எப்படி ஆயுதங்கள் கிடைச்சது? அதான் அமெரிக்கன் மேக் கிரினேட் இருந்துச்சு, ஒரு பம்ப் ஆக்ஷன் பிஸ்டல் இது கன் இருந்துச்சு, அமெரிக்கன் ரெமிங்டன். இந்த 12 bore காட்ரேஜ்னுவாங்க சார். 12 borனா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கன்ஸில். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபயர் பண்ணும், ஆனால் நிறைய ஏரியா கவர் பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே. அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது மாதிரி வீரப்பன் வந்து சந்திரமரம் வெட்டினது, அந்த யானை தந்தங்கள் வெட்டினது, இதெல்லாம் எங்கே கொடுத்தா?